ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க, கோழியினுடைய சப்பையை எடுப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிப்பாங்க, கடிச்சிட்டு என்கிட்ட தருவாங்க. நான் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என் கையில இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிங்கிடுவாங்க. பிடுங்கி நான் எந்த இடத்துல வாய் வைத்து சாப்பிட்டேனோ அந்த இடத்தை திருப்பி வச்சு அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிச்சு சாப்பிடுவாங்க. நல்ல யோசிச்சு பாருங்க, தம்பதிகளாக வாழக்கூடிய நாம் ஒருவேளை மனைவிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தா அந்த போட்டோகிராஃபரு முதல்ல நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே முன்னாடி வந்து நின்று ஊட்டி விடுங்க போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருப்பான்ல, அப்ப ஊட்டி விட்டுருப்போம். அதோட சரி. அதுக்கு பிறகு எந்த கணவனாவது மனைவியோடு சேர்ந்து சாப்பிட்டுருக்கிறோமா, கொஞ்சம் ஊட்டி விட்டுருக்கிறோமா சந்தோஷத்துக்காக? இல்ல மனைவி தான் கணவனுக்கு ஊட்டி விட்டுருக்காங்களா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. திருத்துங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய பார்வையெல்லாம். நாங்க ஊட்டி விடுவோம், அவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாதான் நல்லா இருக்கும். அதையும் சேர்த்தே சொல்லுங்களேன். இந்த இணக்கங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இணக்கம் எங்களுக்குள் இருந்தது. ஒற்றுமையாக சாப்பிட்டோம். சஹாபிகள் வந்து கேட்பார்களே, யா ரசூலல்லாஹ் நல்லா தான் சாப்பிடுறோம், வயிறு நிறைய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டது என்ன? வீட்டுல நீங்க தனித்தனியா சாப்பிடுறீங்களா? அப்படி சாப்பிடாதீங்க, மொத்தமா சாப்பிடுங்க. கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களே, அது எதுக்கு? தம்பதிகளுக்குள் இணக்கம் ஏற்படுறதுக்கு. முதல்லயாச்சும் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் சாப்பிட்ட பின்னாடி கடைசியில மிச்ச மீதியை மனைவி சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தூங்குவாங்க. இப்ப அது கிடையாது. இவங்க சாப்பிட்டு முடிச்சு மீதியை மூடி வச்சிருப்பாங்க. நாம வந்து சாப்பிட்டுட்டு தேவைப்பட்ட அங்கேயே வச்சுட்டு போய் தூங்கலாம், இல்லைன்னா கிச்சன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டு வந்து நாம படுக்கணும். அவங்க ஆல்ரெடி தூங்கிடுவாங்க. இந்த இணக்கங்கள் எப்ப போச்சோ அப்ப மனமுறிவுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு.